உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை என் காலடியில விழ வைக்கல. என் பேர் ஏகே இல்ல, ஐ மீன் அசோக் குமார் இல்ல டி. जी प्लेयर सर ना जी प्लेयर என்ன உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. கொஞ்சம் இருங்க வந்துருவாரு. Sit down. Ashok? No. Circle Inspector Ashok Kumar. உட்காருங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? இன்னைக்கு நான் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம், இந்நேரம் நீங்க பேங்க்ல சேர்ந்திருப்பீங்கல்ல. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் பாக்குறீங்களா? உள்ள அண்ணனுக்கு கொடுத்த பூஜையில எல்லாத்தையும் கக்கிட்டேன். நேத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எஸ்பியை வழி அனுப்ப வந்தபோது உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். அப்பத்துல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். சப் இன்ஸ்பெக்டர் சகாதேவன். ஹலோ. ஹலோ. நான் சொல்லிதான் நேத்து அவர் இங்க உங்களை கூட்டு வந்தேன். ஹலோ. வீட்ல இருந்து போன் சார். ஹலோ. ஹலோ, ஐ அம் கொண்டையப்பன் ஸ்மோக்கிங். குரலை கேட்டாலே தெரியுது, சொல்லு. அசோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என் கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்களுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே, ஐ வில் அரேஞ்ச். நீங்க வந்து சாப்பிட்டு ஓகேல? ஓகேமா. வித்யா, நீங்க வேலை பார்க்க போற பேங்க் மேனேஜர் என்னோட ஃப்ரெண்ட். அவர்கிட்ட போன் பண்ணி நீங்க இன்னைக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே? ஏய், இங்க வா. உன்னை வருஷ கணக்கா ஜெயில தள்ள என்னால முடியும். ஆனா நான் அப்படி ஏன் செய்யலன்னு உனக்கே நல்லா தெரியும். ஒழுங்க போ. வித்யா என் குழந்தை மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கம் ஆன் வித்யா. பை தி பை, எங்க வீட்ல சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? வேண்டாம். நோ ஃபார்மாலிட்டிஸ். ஓகே? கான்ஸ்டபிள் சார், இவங்க பெட்டியெல்லாம் ஜீப்ல எடுத்து வை. வெல்கம். உங்க வைஃப் பேர் வித்யாவா?
எஸ். யாரு எஸ்? ஏய், என்ன அப்படி பாக்குற? எனக்கு வைக்கவா இருக்கு. போய் ஜீப்ல இருக்கிற பெட்டி எடுத்துட்டு வா. சரி, நான் ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. உலகத்துல என்ன மாதிரி ஒரு அழகான வாழ்வினை பார்க்க கூடாது. உடனே பிராக்கெட் போட்டுருவாளுங்க. இதான் டிராயிங் ரூம். உங்க வைஃப் வாங்க. இதான் டைனிங் ஹால். உங்க வைஃப் வாங்க. இதான் பெட்ரூம். உங்க வைஃப் அது கண்ணாடி கிளாஸ். ஆமா, கண்ணாடி கிளாஸ்ல. இங்கே பாத்ரூம் இருக்கு, குளிச்சிட்டு வாங்க. ரைட்? என்னாச்சு? சுட்டாதீங்க, நான் கொண்டே இருப்பேன். வாட வெளியே. எஸ்கூஸ் மீ, கொஞ்சம் வெளியே இருக்க, ட்ராயர் போட்டு வரேன். இந்த பூல முதல்லயே வீட்டை விட்டு துரத்துனேன், எப்படியோ திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டான். இவனை எஸ்கூஸ் மீ, பாத்ரூம் கம்மி. அம்மா. ஐயோ, என்னங்க இது? அத ஒண்ணு இல்ல, நானும் வித்யாவும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது 2-3 பொறிக்கு பசங்க அவளை கெடுக்க ட்ரை பண்ணாங்க. என்னால தாங்கிக்க முடியல, அடிச்சு நிமித்திட்டேன். ஒரு திருட்டு ராஸ்கல் பின்னால இருந்து அடிச்சிட்டான். பின்னால இங்க. நல்ல வேலை மாப்ள, இந்நேரம் நீங்க மட்டும் இல்லைன்னா வித்யாவோட கதி என்ன ஆயிருக்கும்? இதுக்குதாம்மா வீட்டுல ஒரு ஆம்பளை வேணுங்கிறது. நீங்க வாங்க. இன்னைக்கு தான் என்ன ஆம்பளைன்னு நீ ஒத்துக்கிட்ட. வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க இன்னும் என் வைஃபை பார்க்கல? அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கசமசா. அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கொண்டேப்பா. ஐயா மீல்ஸ் ரெடி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெங்கடக்க போய் சீக்கிரம் எடுத்து வை. எடுத்து வச்சிருவோம். நீங்க வாங்க. படுத்துக்குங்க. லாக் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங். இடம் மாதிரி படுத்ததுனால தூங்குறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோ? பேங்க் ஆஃப் சித்தாரா மேனேஜர் கிட்ட போன்ல பேசினேன். அவர் அஷ்டமி நவமி கழிச்சு உங்களை ஜாயின் பண்ணிக்க சொன்னார். ஹாஸ்டல் பக்கத்துலயே ஒண்ணு இருக்கு, அதான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். விசாரிச்சுட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. என்னது? 500 ரூபாய். தெரியுது, எதுக்கு? ஹாஸ்டலுக்கு அட்வான்ஸ். பரவாயில்ல, என்கிட்ட பணம் இருக்கு. இல்ல, என்கிட்ட பணம் இருக்கு. ஓகே.